Hello guys, good evening. Am I audible? நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது ப்ரோ. கேக்குது. Good evening guys. Thanks for joining this free demo. And first நான் என்ன சொல்லணும்னா, நான் இந்த டெமோ எதுக்காக, இதோட அப்ஜெக்டிவ் அண்ட் கோல் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு you want to know about me and Tech Monks also. This is the goal and objective. And உங்களுக்கு இந்த ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் பற்றின உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல, உங்களுக்குள்ளேயே நிறைய நீங்கள் உங்களால் கேட்க முடியாமல் நிறைய இருந்திருக்கும் இந்த ட்ரைனிங் பற்றி, இல்லை என்னை பற்றி, இந்த சிலபஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்னோட அப்புறம் டீச்சிங் எப்படி இருக்கும், உங்களுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்குமா, இல்லை நீங்கள் உங்களுக்கு கோடிங் பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் இருக்கும், இல்லை உங்களுக்கு கரியர் நீங்கள் நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த செஷனில் நான் க்ளியர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க. நான் இந்த செஷனோட எண்டில் நான் ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, one second. அண்ட் இந்த செஷனில் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் இதை பற்றின ஃபுல் ஓவர்வியூ அண்ட் டீட்டெயிலில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ get into this session. அண்ட் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், இந்த செஷன் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க. இல்லை இந்த செஷனோட எண்டில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டைம் கொடுப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு நடுவில் எதுவும் கேட்காம, ஏன்னா நம்ம கம்மியான டைம் தான் இருக்கிறதுனால நான் எல்லாமே சொல்லி முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல வரேனோ அது எல்லாமே சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். இல்லை நான் செஷனோட எண்டில் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தராக நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் யார்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சார் ஏதாவது நோட் எடுத்துக்கணுமா? இல்லை, அப்படி எதுவும் இருக்காது. நான் ஜஸ்ட் சிலபஸோட ஓவர்வியூ அண்ட் ட்ரைனிங் ஓவர்வியூ அண்ட் சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நான் உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது இந்த ட்ரைனிங் எண்டில் நீங்கள் எப்படிலாம் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க, இல்லை அதை விட அட்வான்ஸாக பண்ண போகிறீங்களா, ஸோ அதுவும் நீங்கள் என்ன இந்த ட்ரைனிங்கோட எண்டில் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்றதை நான் ஒரு அப்ளிகேஷன் நான் டெமோ காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். நீங்கள் அதை நான் ஒரு வித்தின் டேலேயே நீங்கள் டெவலப் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் அதை பற்றி சின்ன டெமோ கொடுக்குறேன். என்னால் லைவாக கோட் பண்ண முடியலை, ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால ஒரு 2-3 ஹவர்ஸ் எடுக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, லைவாக பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா. ஸோ நான் பற்றி சின்ன டெமோ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் நான் அதோட சோர்ஸ் கோடை கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த செஷனோட எண்டில் நான் சோர்ஸ் கோடை அனுப்புகிறேன். நீங்கள் அதையுமே ரன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கோடை எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் அந்த கோடில் சின்ன அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை பற்றி சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் பேர் அபினேஷ். நான் 4+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். நான் இப்போ கரண்ட்டாக ஒரு ப்ரைவேட் ஐடி கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 4 yearsஸாக 4 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 3+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் மென்டர்ஷிப். ஆல்ரெடி நான் இந்த டெக் மாங்க்ஸ்ன்றது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் என்னோடய பாஸ்ட்டில் நான் ஒன் இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் அதை குவிட் பண்ணிவிட்டு தான் நான்
ஏன்னா ஃபஸ்ட் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த அகாடமி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அப்போ காலேஜ் முடிச்சு எனக்கு டெக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுனால தான் நான் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே போனேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணி நான் என்னென்னலாம் இந்த லேர்ன் பண்ணிக்கிட்டனோ நான் இந்த 4 இயர்ஸாக வந்துட்டு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கட்டும், நான் என்னோட ஐடியோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் அங்கே உள்ள உங்களுக்கு அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், இது எல்லாமே தான் இந்த 3 months வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு அதிலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிரும். நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்கு மட்டும் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்துட்டு ரியாக்டோ இல்லை பைத்தானோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறமே அதோட அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். அங்கே ஒன்றும் புதுசாக வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு பைத்தானை மட்டும் பேசிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பாண்டாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ளாஸ்க்னு ஒன்று சொல்லுவாங்க, சாங்கோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரெஸ்ட் ஏபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு புது வேர்ட்ஸ் நீங்கள் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்துட்டு இது எல்லாமே இந்த ட்ரைனிங்கோட நான் எப்படி வந்துட்டு இந்த சிலபஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சிலபஸ் வந்துட்டு இந்த ட்ரைனிங்கோட சிலபஸ் அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு டொமைன் நாலேஜ் வந்துட்டு எடுத்துகிட்டு போவீங்க. டொமைன் அண்ட் உங்களோட ரோல், நீங்கள் வந்துட்டு லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எல்லா எண்ட் டு எண்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்குமே நீங்கள் இதில் நாலேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சில பேர் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ரியாக்ட் மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போவீங்க, இல்லை பைத்தான் மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு பேக் அண்ட் டெவலப்பராக ஒரு கம்பெனிக்குள்ளே போவீங்க. பட் இது அப்படி இருக்காது. உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்காக உங்களுக்கு பேக் எண்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஃப்ரண்ட் எண்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு அங்கே வந்துட்டு நீடட் இருந்துச்சு, அந்த ப்ராஜெக்டில் நீட் இருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஃபுல் ஸ்டாக்கும் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இல்லை வந்துட்டு பேக் எண்டில் நீடட் இருந்துச்சு, உங்களுக்கு பேக் எண்டில் ஒர்க் இருந்துச்சுன்னா பேக் எண்டில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஃபுல் ஸ்டாக்காகவும் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியோட என்னோட அந்த ட்ரைனிங்கோட ஓவர்வியூ அண்ட் இதோட கோல். இந்த ட்ரைனிங்கோட கோல் இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் நம்மளோட என்ன சொல்கிற 3+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் மென்டர்ஷிப். நான் ஆல்ரெடி வந்துட்டு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் ஆர் ரெண்டுமே, பைத்தான் அண்ட் ஜாவா. நீங்கள் இந்த ட்ரைனிங்கோட வந்துட்டு 2 பார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பேசிக்ஸ் தான், பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் அண்ட் மாஸ்டர். நீங்கள் ஓகேண்ணா, இது எல்லாமே நான் ஃபைனலாக ஆன்சர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு என்னோட இது முடிச்சிடறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே? பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு முடிச்சுட்டு நம்ம ஒன்று லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி வி டிஸ்கஸ் வித் லாஸ்ட் இன் திஸ் செஷன். ஓகே, 1000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்க வந்துட்டு இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை, இது வந்துட்டு பாஸ்ட் 2 years. நான் வந்துட்டு இப்போ 2 years வந்துட்டு ஒரு கேப் விட்டு தான் மறுபடியும் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எனக்கு நியூ பிகினிங் தான். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச். நீங்கள் தான் என்னோட இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெமோ செஷன் ஆல்சோ அண்ட் இன் டெக் மார்க்ஸ். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச். ரொம்ப எனக்கு சொல்கிறது ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனால கொஞ்சம் மோர் எனக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஆல்சோ. ஓகே, ஸோ இதுதான் என்னை பற்றின டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வேறு எதுவும் தெரியணும் அப்படின்னா என்னை பற்றி நான் லிங்க்டின், உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பயோவில் என்னோடய லிங்க்டின் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டுடே செஷனோட அஜெண்டா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னென்ன தெரியாமல் இருக்கலாம்ல. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பேக் என்னன்னு சில பேருக்கு பேக் எண்ட் தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு ஃப்ரண்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். சின்னதாக ஒரு சாட்பாட் அப்ளிகேஷன் வந்துட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக பண்ணது தான். ஸோ அது வந்து நான் ஒரு லைவாக வந்துட்டு காட்டுறேன். நீங்களும் வந்துட்டு இந்த ட்ரைனிங்கோட எண்டில் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், டெஃபினெட்லி பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரைனிங்கோட ஒரு வித்தின் வீக் ஆர் வித்தின் ஏ மந்த்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு நீங்கள் என்ன
எங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது கேட்குதா? ஓகே, தேங்க்ஸ். இப்போது நான் இந்த செஷனோட இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு லைவ் வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு நான் சின்னதாக டெமோ காட்டுறேன். நான் லைவாக என்னால் கோட் பண்ண முடியல, ஏன்னா இது கொஞ்சம் டைம் டிலே ஆகும் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். இதில் பெருசாக காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே நான் கோட் பண்ணல. ஓகேவா? சின்னதாக ஒரு சாட்பாட் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் அதோட சோர்ஸ் கோடுமே நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அதையுமே கூட ரன் பண்ணி செக் பண்ணி, நான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு கூட சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சிஸ்டமில் நீங்கள் ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதோட கோடு வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கோட கரியர் பிகினிங்கில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் அதையுமே சொல்கிறேன், என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் என்னோட சிலபஸ் ஓவர்வியூ, இந்த ட்ரைனிங்கோட ஸ்ட்ரக்சரையும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஸ்டாட்ஸ்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போது நிறைய ரோல் இருக்கும் இல்லை, இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். டேட்டா சயின்டிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஏஐ இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இப்போது கரண்ட்டாக என்ன ஸ்டாட் இருக்குது, இந்த கரண்ட் இந்தியாவில் எப்படி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் சூஸ் டெக்மார்க்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் நீங்கள் ஏன் எங்களை சூஸ் பண்ணணும்? மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக நிறைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ட்ரைனிங்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கோர்சஸ் வந்துட்டு இருக்குது ஆன்லைன்லேயே. ஸோ நீங்கள் எதுக்கு டெக்மார்க் சூஸ் பண்ணணும்? நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணணும்? உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும்ல. இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் எதில் ஸ்பெஷல், நான் ஏன் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணணும்? உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த செஷனோட எண்டில் உங்களுக்கு ஏன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மற்றவங்களோடவும் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனோட என்டையர் ஸ்ட்ரக்சர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், அப்புறம் டெப்ளாய்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் டூல்ஸ் வந்துட்டு ஃபைனலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னா, அது வந்துட்டு உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க. அதை வந்து அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் கண்ணால் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் நம்ம மொபைலில் பார்க்குறதோ இல்லை ஒரு சிஸ்டமில் லேப்டாப்பில் பார்க்குறதோ, நீங்கள் கண்ணால் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்குல்ல. ஃப்ரண்ட் எண்ட்னா உங்களுக்கு கண்ணில் என்னெல்லாம் தெரியுதோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் எந்த லாங்குவேஜஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க, எந்த ஸ்டாக்ஸ் இருக்கும் அப்படின்னா, மேஜராக HTML தான். ஸோ HTML, CSS அண்ட் JavaScript அண்ட் React.js வந்துட்டு அதோட லைப்ரரி. அண்ட் அதில் இருக்கிற TypeScript, SAS, Tailwind, இது எல்லாமே அதில் இருக்கிற அட்வான்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் தான். இதில் வந்துட்டு மேஜராக இருக்கிறது HTML தான். HTML, CSS அண்ட் JavaScript, இதுதான். இந்த மூணை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? CSSோட ஃப்ரேம் ஒர்க் அண்ட் அட்வான்ஸ் டாபிக் தான் வந்துட்டு SAS அண்ட் Tailwind. உங்களுக்கு Tailwind ஏன் அப்படின்னா, நீங்கள் எதையுமே வந்துட்டு எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். நீங்கள் எதையுமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டைல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரேம் ஒர்க்னா என்னாலும் உங்களுக்கு லாஸ்ட்டாகவும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் பற்றி தெரியலைனாலும் நான் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸாக உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறத வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் ஃப்ரேம் ஒர்க்கிங்க. ஸோ அதில் தான் ரியாக்ட், ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் ரியாக்ட். அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட்டில் நம்ம ஒயிட் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த CRA வந்துட்டு கரண்ட்டாக, ஆனால் உங்களுக்கு CRAனா என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரைனிங் அந்த கிளாஸஸ் அப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம ஒன்று டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கில் ஒரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும்ல. உங்களுக்கு இது தவிர எதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இதுக்கு பதிலாக நான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போது ரியாக்ட் இருக்குது. ஸோ இதுக்கு காம்படிட்டர் யார்? ஆங்குலர் தானே. ஸோ நான் ஏன் ஆங்குலரை விட்டுட்டு எதுக்கு ரியாக்ட் சூஸ் பண்ணணும்? ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்கில் ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் TypeScript இருக்குது. ஸோ இந்த மாதிரி TypeScriptலாம் எல்லாமே அட்வான்ஸ் டாபிக். இப்போ இருக்கிற கரண்ட்டில் வந்துட்டு இந்த சிலபஸோட இது எப்படின்னா, கரண்ட்டாக என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிஸ் மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நான் இதெல்லாமே நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டெக்னாலஜிஸ் கரண்ட்டாக. ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ் டாபிக்ஸ் தான்.
அண்ட் இப்போ ஃப்ரண்ட் end பற்றி உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் end ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது கண்ணால் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதுதான் ஃப்ரண்ட் end நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு வந்து பேனர் இருக்கும், கார்ட்ஸ் இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம ஃப்ளிப்கார்ட் பார்க்கலாமா? ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்குள்ளே போயிருக்கேன். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்குள்ளே போனதுமே நான் கண்ணால் என்னெல்லாம் பார்க்குறேன்? மேலே ஒரு பேனர் பார்க்குறேன்னா, கீழே வந்துட்டு ஒரு பேனர்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு போஸ்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நான் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்குது. அந்த மெனுவில் வந்துட்டு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் end. நான் ஒரு வெப்சைட்குள்ளே போனதுமே என் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதுதான் ஃப்ரண்ட் end. ஸோ இந்த ஃப்ரண்ட் end பில்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம HTML அண்ட் CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் HTMLலாம் என்னென்னா உங்களுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எல்லாமே உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போனா HTMLலாம் என்னென்னா உங்கள் வெப்சைட்டுக்கான பேசிக் ஸ்கெலட்டனை வந்துட்டு பில்ட் பண்ணுறது தான். நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட்டு, இந்த இமேஜஸ், இது எல்லாமே ஆட் பண்ணுறது தான் HTML யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் ஸ்கெலட்டன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், வெப்சைட்டுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், நான் எனக்கு என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், என்ன கண்டென்ட் இருக்கணும், என்ன இமேஜ் இருக்கணும், இது எல்லாமே நான் கொடுக்குறது தான் HTML. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கெலிட்டனை பண்ணதுக்கப்புறம் அதை அழகாக காட்டுறதுக்கு ஒன்று வேணும்ல. நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு நான் இன்னும் எனக்கு மோர் ஸ்டைலாக காட்டணும், மோர் பியூட்டிஃபுல்லாக காட்டணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். நான் வெப்சைட்குள்ளே போனதும் உங்களோட யூசர் வெப்சைட்குள்ளே வந்ததும் மோர் அட்ராக்ஷனாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தால் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணணும் உங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ண அவங்கள ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டைல் மூலியமாக தான் ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அது நம்ம அந்த எப்படி ஸ்டைல் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் CSS. ஸோ CSSல இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் SCSS. ஸோ SCSS அதில் இருக்கிற ஒரு ஃப்ரேம்ஒர்க், அட்வான்ஸ் ஃப்ரேம்ஒர்க் தான் டெய்ல்விண்ட். இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ஹை டிமாண்டில் இருக்கிற ஒரு CSS ஃப்ரேம்ஒர்க் தான் டெய்ல்விண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னென்னா, இப்போது உங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு உங்கள் யூசர் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணும் அங்கே. லைக் நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இதிலே காட்டுறேன். ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன்ல, இதில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நான் ட்ராக் பண்ணி இது பண்ணும்போது எனக்கு கம்மியாகுது. இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஓகே, நான் என்னோடய ப்ரைஸை வந்துட்டு கம்மி பண்ணதும் எனக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. எனக்கு அதில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இப்போ அங்கே வந்துட்டு எனக்கு அதில் இருக்கிற லிஸ்ட் ஆகிற மொபைல்ஸ் தான் எனக்கு லிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் end. நீங்கள் இந்த லாகின் யூஸ் பண்ணும்போது கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி லாக் அவுட் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறது, இதுக்கு எல்லாமே தான் யூஸ் பண்ணுவாங்க JavaScript. ஸோ அதில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ் ஃப்ரேம்ஒர்க் தான் React.js. சாரி, React.js வந்துட்டு நாட் எ ஃப்ரேம்ஒர்க், இது இஸ் லைப்ரரி. JavaScript உள்ள லைப்ரரி தான் React.js, ஃப்ரேம்ஒர்க் தான் Angular. நான் இதெல்லாமே சொல்கிறேன். லைப்ரரிக்கும் ஃப்ரேம்ஒர்க்னா என்னென்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்கிறேன். ஓகே, அண்ட் இதில் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் வந்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட்டாக ஏன்னா CRAன்னு ஒரு டூல் இருந்தது. ஸோ அந்த CRA நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லைப்ரரினா என்னென்னா ரொம்ப சிம்பிளாக நான் இந்த செஷன்லேயே நான் ஒரு டாபிக் அது வச்சுருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை லைப்ரரிக்கும் ஃப்ரேம்ஒர்க்குலாம். ஸோ ரெண்டுக்குமே சேம், மோராக சேம், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நான் உங்களுக்கு இதில் இந்த செஷன்லேயே வந்து ஒரு டாபிக் வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஒயிட் வந்துட்டு ஏன்னா CRAன்னு ஒரு டூல் இருந்தது. ஸோ அது வந்துட்டு இப்போது லாஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் வந்துட்டு அது டிப்ரிகேட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்துட்டு அதோட வேர்ஷன் வந்துட்டு டிப்ரிகேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் ஒயிட். அண்ட் அதில் வந்துட்டு இப்போ டைப்ஸ்கிரிப்ட் தான் கரண்ட்டில் மேஜராக நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களோட JavaScript தான் இங்கே கோர் கான்செப்ட். இங்கே HTML அண்ட் CSS மாதிரியே இங்கே JavaScript தான் வந்துட்டு கோர். இதுதான் வந்துட்டு பேஸ், ஃபண்டமெண்டலே JavaScript தான். நீங்கள் JavaScript தெரிஞ்சால் மட்டும்தான் React கோட் பண்ண முடியும், JavaScript தெரிஞ்சால் மட்டும்தான் TypeScript கோட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு Tailwind அண்ட் SES நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு CSSோட ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே இப்போது நான் பைத்தானில் வந்துட்டு கீழே வந்துட்டு பேக்கெண்டில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ பைத்தானோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃப்ளாஸ்கே பண்ண முடியும். இங்கே வந்துட்டு பைத்தானோட ஃப்ரேம்ஒர்க் தான் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க் தான்
ஃப்ளாஸ்க். இதுலேயே ஃப்ளாஸ்க்லேயே வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்லேயே நீங்கள் ஜாங்கோன்னு ஒன்று இருக்கும், பைத்தான்லேயே ஜாங்கோ ஒன்று இருக்கும். ஏன் நான் ஜாங்கோ சூஸ் பண்ணாமல் ஃப்ளாஸ்க்கு வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு பிகினர் லெவலில் இப்போது நீங்கள் பிகினிங்கில் வந்துட்டு ஒன்று லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம வந்துட்டு இது வந்துட்டு என்ன சொல்லணும்னா, ஜாங்கோவை விட நீங்கள் ஜாங்கோ ரொம்ப அட்வான்ஸ் அண்ட் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பட் அதை விட இது கம்பேர் பண்ணும்போது இது குறைச்சது, இது கம்மியெலாம் கிடையாது. ரெண்டுக்குமே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் இதை விட கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அதோட கோட் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறும். ஆனால் ஃப்ளாஸ்க் வந்துட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஸ்க் பெட்டராக தோணும். நீங்கள் ஒரு பிகினிங்கில் வந்துட்டு நீங்கள் பைத்தான் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் வச்சு லேர்ன் பண்ணும்போது ஃப்ளாஸ்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஸோ அதனால தான் நான் ஃப்ளாஸ்க் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்எண்ட். ஸோ இந்த பேக்எண்ட் என்னென்னா, நம்ம அப்ளிகேஷனுக்கு பேக்எண்டில் நடக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் வந்துட்டு லைக் அதே ஃப்ளிப்கார்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போனதும் என்னோடய கார்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்கு. என்னோடய மொபைல் ஃபோன் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கார்ட்டில் வந்து நான் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் லாகின் பண்ணும்போது இப்போ நான் என்னோடய கார்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ மணி இல்லை, நான் வந்துட்டு இது ஒரு 2 months கழித்து பை பண்ணணும், எனக்கு இப்போ வேணாம், நான் ஒரு 2 months லேட்டர் வந்துட்டு பை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இதை லாக் அவுட் பண்ணிட்டு நான் 2 months அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு எப்போ மணி வருதோ 1 month 2 month அதுக்கப்புறம் நான் லாகின் பண்ணனாலும் எனக்கு இந்த கார்ட்டில் நான் ஆட் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். இது ரிமூவ்லாம் ஆயிடாதுல்ல. அதே மாதிரி தான் நான் ஆட் பண்ண அட்ரஸும், நான் எப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனோ அப்போது ஆட் பண்ண அட்ரஸ் வந்துட்டு எனக்கு அதே அட்ரஸ் இது கூட லிங்க் ஆகிருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்கு தான் பேக் எண்ட் யூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணும்போது டேரெக்டாக அது பேக் எண்டுக்கு போகும். நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அது பேக் எண்ட். இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஏபிஐஸ் மூலியம் தான் கனெக்ட் ஆகும். சாரி, இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகும்னா, பைத்தான் அண்ட் அதை நம்ம ஒரு ரெஸ்ட் ஏபிஎஸ் வந்துட்டு பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெஸ்ட் ஏபிஐ தான் ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பிரிட்ஜையும் ரெண்டு பிளேஸையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் அந்த ஏபிஐயோட வேலையே அதுதான். நீங்கள் ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்ட் ஏபிஐ பில்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணும். இங்கேருந்து டேட்டா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா அனுப்புறதுக்கும் பேக் எண்ட்லேருந்து டேட்டா கெட் பண்ணுறதுக்கும். ஓகேவா, இங்கேருந்து இங்கே போஸ்ட் பண்ணுவீங்க, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு போஸ்ட் பண்ணுவீங்க, பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு கெட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே மாறி இது ரெண்டும் தான் அடிக்கடி நடக்கும். ஸோ இது பண்ணுறது தான் இதை பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி தான் ரெஸ்ட் ஏபிஐஸ். ஓகேவா, ஸோ அந்த டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம்ல. இது வரைக்கும் நான் என்ன ப்ராடக்ட் வந்துட்டு என்னோடய ஃப்ளிப்கார்ட்டில் நான் பை பண்ணியிருக்கேன், என்னோடய அட்ரஸ் என்ன, என்னோடய நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு தேவை தான் டேட்டா பேஸ். ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா பேஸ் தான் MongoDB. ஸோ MongoDB தான் வந்துட்டு NoSQL. ஓகேவா, இது வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு கிடையாது, நாட் அன்ஸ்ட்ரக்சர் தான். ஸோ MongoDB தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற டேட்டா பேஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் பேக் எண்டில் என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னா பைத்தான் அண்ட் பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் ஃப்ளாஸ்க். அதில் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் ஏபிஎஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, நீங்கள் ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணணும்ல. ஃபுல் ஸ்டாக்காக ஒரு அப்ளிகேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏபிஎஸ் பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஸோ அதை எப்படி நான் பில்ட் பண்ணுறதும் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் MongoDB. ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் MongoDB. அண்ட் ஃபைனலாக டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ். ஸோ டெப்ளாய்மெண்ட் ஹோஸ்டிங் டூல்ஸ் தான் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதுல கிட் அண்ட் டாக்கர் அண்ட் Nginx. ஸோ நீங்கள் இந்த டெப்ளாய்மெண்ட் ஹோஸ்டிங் டூல்ஸ் நீங்கள் எந்த ட்ரைனிங் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே இந்த டெப்ளாய்மெண்ட் ஹோஸ்டிங் டூல்ஸ் கிட் இருக்குமே தவிர, பட் டாக்கர் அண்ட் Nginx எந்த சிலபஸ் ஸ்ட்ரக்சர்லையுமே இருக்காது. நீங்கள் நான் உங்களுக்கு சிலபஸ் ஸ்ட்ரக்சரையுமே நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வெளியிலையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ நீங்கள் அங்கேயுமே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணி இதோட சிலபஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரையும் அங்கே இருக்கிற சிலபஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். 50,000 1 lakh இருக்கிற டெவலப்மெண்ட் ட்ரைனிங்லையுமே இந்த டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ் இருக்காது மேஜராக. ஓகேவா, ஸோ இந்த டாக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனை வந்துட்டு ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணணும். ஸோ அதை டெப்ளாய் பண்ணால் தான் அதை வந்துட்டு நான் சர்வர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். நான் என்னோட லோக்கல் சிஸ்டம்லேயே இருந்துச்சு, நான் என்னோட லோக்கல் சிஸ்டமே நான் டாக்கர் வச்சு நான் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நான்
உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த ஓஎஸில் வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், எந்த என்விரான்மெண்ட்டில் வேணாலும் நான் ரன் பண்ணுறதுக்கு நான் டாக்கர் யூஸ் பண்ணி நான் டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி தான். உங்கள் அப்ளிகேஷனோட எல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல பண்டில் பண்ணி நான் ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணி வைக்கிற இடம் தான் டாக்கர். ஸோ அது வந்துட்டு ஒரு கண்டெய்னரை தான். கண்டெய்னர்னால் நம்ம நார்மலாக எப்போவுமே கேள்விப்படுற கண்டெய்னர் தான். ஓகேவா? அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த டாக்கர் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி நான் டாக்கர் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கண்டெய்னர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த கண்டெய்னர் எப்படி ரன் ஆகுது, அதுக்கு எப்படி ஒரு கண்டெய்னர் நேம் என்ன, கண்டெய்னரோட ஐடினா என்ன, இது எல்லாமே நம்ம லைவ் ட்ரைனிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ஜினெக்ஸ் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த என்ஜினெக்ஸோட மேஜர் யூசபிலிட்டி என்ன அப்படின்னா, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும். நீங்கள் வந்துட்டு லைக் டிராஃபிக்னா என்ன சொல்கிறேன்னா, லைக் உங்கள் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் பேக்கெண்டில் நிறைய சர்வீசஸ் ரன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு சர்வீசஸ்க்குமே ஒரு உங்களுக்கு இது எல்லாமே புதுசாக கூட இருக்கலாம். நான் சொல்கிற ஒரு டேர்ம்ஸ் வந்துட்டு புதுசாகவே இருக்கலாம். நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்போதைக்கு இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு தெரியலனாலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காதில் வாங்கிக்கோங்க. நான் இதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிற இந்த போர்ட் நம்பர்னா என்ன, ஐபினா என்ன, ஏபிஐனா என்ன, என் பாயிண்ட்னா என்ன, ஸோ இந்த எல்லாத்தை பற்றியுமே நான் டீட்டெயிலாக லைவ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே? ஸோ இதை பற்றி உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும். இல்லை உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட உங்களுக்கு கிளாஸஸ் எண்டில் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நான் கிளாஸஸ் எண்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளியர் ஆனால் மட்டும்தான் கிளாஸஸ் எண்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அப்போ எந்த டவுட்டுமே இருக்காது. நான் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். பட் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ண தான், நம்ம அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறைய டவுட்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் அதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த கிளாஸில் கேட்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு அப்போவே கிளியர் ஆகணும்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஓகேவா? நான் அப்போவே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அப்போவே கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் நடக்கிறத நம்ம அன்றைக்கே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு புதுசாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அதே மாதிரி தான் இப்போவுமே நீங்கள் எதுவுமே இப்போதைக்கு எந்த டேர்ம் வந்துமே புதுசாக இருந்தாலுமே நோ இஷ்யூஸ், எல்லாமே லைவ் கிளாஸில் கிளியர் ஆகிடும். ஓகே? ஸோ என்ஜினெக்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு நிறைய போர்ட் நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு பேக் அண்ட் சர்வீஸ்மே இப்போது லைக் நான் லாகின் பண்ணுறேன்ல, லாகினுக்கு வந்துட்டு ஒரு சர்வீஸ் ரன் பண்ணுவேன். அண்ட் நான் என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் சர்வீஸ்னு ஒன்று ரன் பண்ணுவேன். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு சர்வீஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ப்ராடக்ட் சர்வீஸ். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வந்துட்டு ரன் ஆகும் பேக்கெண்டில். அந்த எல்லா சர்வீஸஸுமே ஒரு போர்ட் நம்பரில் நம்ம வந்துட்டு ரன் பண்ணுறது தான் இந்த என்ஜினெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஏபிஐ கால் எவ்வளோ போர்ட் நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணுனாலுமே அது சிம்பிளாக 3000 போர்ட்டில் தான் அது வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணும். நீங்கள் என்ன போர்ட்டு வந்துட்டு நம்ம ரன் பண்ணாலும் அது 3000 போர்ட் அது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். 3000 எல்லாமே கஸ்டமைசபிள் தான். ஸோ நீங்கள் 3000 போர்ட்டில் தான் எக்ஸ்போஸ் ஆகும் ஓப்பனாக. ஓகேவா? ஸோ இதுதான் என்ஜினெக்ஸ். ஸோ இதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். என்டையராக ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே? அண்டர்ஸ்டாண்டில்? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க, இல்லை இந்த கிளாஸோட எண்டில் நீங்கள் செஷனோட எண்டில் கேட்கலாம். ஓகே? ஸோ நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவீங்களா, அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு எதாவது தெரியலனாலுமே நோ இஷ்யூஸ், நீங்கள் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? நான் இதோட சோர்ஸ் கோடுமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே? நான் இப்போ என்னோடய பைத்தான் பேக்கெண்டை ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் என்ன வெர்ஷன் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு பைத்தான் என்ன ஃபைலோ அந்த ஃபைலோட நேம் ஜஸ்ட் நீங்கள் அதை ரன் பண்ணாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு பேக்கெண்ட் ரியாக்டோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு npm ஸ்டார்ட். ஓகே? நீங்கள் இதை பற்றி தெரியல, npm ஸ்டார்ட்னா என்ன, npmனா நோட் பேக்கேஜ் மேனேஜர்னா என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியலனாலும் நோ இஷ்யூஸ். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலுமே சரி, இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு டேர்ம்ஸ் புதுசாக இருக்கலாம், மேபி புதுசாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி. தெரியாதவங்க நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் டெமோ தான் கொடுக்குறேன். நான் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு வித்தின் a டேலே நீங்கள் டெவலப் பண்ணி முடிக்கலாம். ஓகே? இப்போ என்னோடய அப்ளிகேஷன் வந்துட்டு localhost 5173 தான் ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனோட அட்ரஸ். ஓகே?
ஸோ இதான் என்னோடய அப்ளிகேஷனோட லாகின் பேஜ் அண்ட் சைன்அப் பேஜுமே இங்கே இருக்குது. ஸோ நான் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு லாகின் அண்ட் சைன்அப் பேஜ். ஜஸ்ட் இதை வந்துட்டு லாகின் சைன்அப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சைன்அப் பண்ணுறதுக்கு நான் ஒரு யூசர் நேம் கொடுக்கணும், கோட் வித் ஐடி, அண்ட் இதுக்கு ஒரு மெயில் அட்ரஸ் வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு மெயில் அட்ரஸ் என்கிட்ட இருக்கிறது கொடுத்துக்கிறேன், அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, எனக்கு இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோடய லேண்டிங் பேஜ், என்னோடய அப்ளிகேஷனோட லேண்டிங். ஜஸ்ட் இது சிம்பிள் தான். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லாகின் பேஜ் அண்ட் சைன்அப் பேஜ் அண்ட் லேண்டிங் பேஜ், இந்த 3 பேஜ் தான் இருக்குது அப்ளிகேஷன்லேயே. ஸோ இது எல்லாமே ப்ரீ டிஃபைன் தான். நீங்கள் இந்த ஹலோ ஹவ் கேன் யூ ஹெல்ப் மீ டுடே இது எல்லாமே ப்ரீ டிஃபைன் தான். இது எதுக்குமே நீங்கள் இங்கே எதுவுமே டேட்டா சயின்ஸோ எதுவுமே டேட்டா அனலிட்டிக்ஸோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஓகேவா, ஏஐ எதுவுமே இங்கே இருக்காது. ஜஸ்ட் இது எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா தான். இது எல்லாமே பேக்எண்டில் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்துட்டு இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன், ஏதோ ஒரு மெசேஜ் வந்துட்டு ஹவு கேன் யூ ஹெல்ப் மீ டுடே இதுனா எனக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சேட் பாட் வந்துட்டு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் மேலே என்ன இருக்குன்னா சர்ச் பாக்ஸ் இருக்குது அண்ட் டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் நேம் அண்ட் ப்ரொஃபைல், அண்ட் இதில் வந்து லாக் அவுட் பேஜ், அப்புறம் இந்த பக்கம் லோகோ. கீழே வந்துட்டு நான் என்ன மெசேஜ் வந்து டைப் பண்ணோம் அப்படின்றத டைப் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஹாய்ன்னு டைப் பண்ணுறேன்னா ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும் இந்த ட்ரைனிங் எண்டில். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் ஒரு சாட் ஜிபிடி இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். சாட் ஜிபிடி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோர் அட்வான்ஸ். ஏன்னா அதில் ஒரு ஏஐ ஒரு சாட்பாட் இருக்குன்னா அதில் ரொம்ப மேஜராக ஒரு என்ன மேஜராக ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா டேட்டா தான். உங்களை டேட்டா தான் வந்துட்டு மேஜராக அங்கே ரோல் ப்ளே பண்ணுறது. மற்றபடி இந்த அதோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனே ரொம்ப சிம்பிளாக தானே இருக்கும். ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ், இதே மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அதில் பேக்எண்ட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு அதில் இருக்கிற பெருசாக ப்ளே பண்ணுற ரோலே வந்துட்டு டேட்டா தான். பேக்எண்டில் நடக்கிற உங்களுக்கு பேக்எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டேட்டா தான் அங்கே மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் இங்கே நம்ம எதுவுமே டேட்டா எல்லாமே ஸ்டாட்டிக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக அதுக்கெலாம் பெரிய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஏஐ அண்ட் எம்எல் யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். நான் இதோட கோடு வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் லாக் அவுட் பண்ணாலுமே உங்களுக்கு இதே வந்துட்டு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் இங்கே போனேன் அப்படின்னா என்னோடய லாகின் யூசர் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். டேட்டா நான் இங்கே எதுவுமே டேட்டா பேஸ் யூஸ் பண்ணல, நான் இங்கே மோகோடிபி எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் என்னோடய அப்ளிகேஷன்லேயே ஒரு டேட்டான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜோட டேட்டா அண்ட் யூசரோட டேட்டா இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிளாக பண்ணணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஏன்னா இது வந்துட்டு எப்போ வேணாலும் எரேஸ் ஆகிடலாம், க்ராஷ் ஆனாலும் கிளியர் ஆகிரும். ஸோ நீங்கள் டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணுறது தான் எப்போவுமே பெட்டர். ஓகேவா, இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக பண்ணது தான். அண்ட் இதில் வந்து யூசர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே என்னோட அப்ளிகேஷன்லேயே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வச்சுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட நீங்கள் என்ன மெசேஜஸ் கொடுக்குறீங்களோ அதுவுமே இங்கே ஒரு ஜேசன் ஃபைலில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் இதெல்லாம் லாகின் பேஜ். உங்களுக்கு இதில் எல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் டெய்ல் விண்டோ தான். உங்களுக்கு டெய்ல் விண்ட் சீசஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு இதெல்லாமே புதுசாக தான் இருக்கும். யூஸ் எஃபெக்ட்னா என்ன, யூஸ் ஸ்டேட்னா என்ன, உங்களுக்கு இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டேட் வந்துட்டு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் யூஸ் எஃபெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு அசிங் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு சப்மிட் பண்ணால் எனக்கு அது வந்துட்டு ஸ்டோர் ஆகணும்ல. நான் இங்கே எனக்கு வந்துட்டு லாகின் அவைட்னா என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே புதுசாக இருக்கலாம். அவைட்னா என்னென்னா என்னோடய ஃபங்க்ஷன் நான் என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேனோ அதை வந்துட்டு அசிங்க்ரோனஸாக கால் பண்ணும். அசிங்க்ரோனஸ்னால் என்னென்னா சைமல்டேனியஸாக ரெண்டு விஷயம் நடக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் 2 விஷயம் நடக்கிறதுக்காக அசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் அவைட் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும்போது இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி க்யூவில் இருக்கும், ஒன்று வெயிட் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று நடக்கும். இதுதான் அவைட். ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக நான் ட்ரைனிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ இது ரிஜிஸ்டர் பேஜ். இதில் வந்துட்டு சைனப் பேஜ். இதுலையுமே உங்களுக்கு அதே மாதிரி டைல்வன் சீசஸ். நான் இது ஒரு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, சாரி. அண்ட் ஏன்னா டைம் எடுக்குன்றதுனால நான் ஜஸ்ட் இப்படி சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு சேட் பேஜ். நான் சொன்ன மாதிரியே 3 பேஜ் தான். இதில் வந்துட்டு சேட் லேண்டிங் பேஜ் ஒன்று இருக்குது, லாகின் பேஜ், சைனப் பேஜ். அதே மாதிரி இந்த கான்டெக்ட்னா என்னென்னா, உங்களோட ஏபிஐ கால், நான் பேக்கெண்ட் ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு சொன்னல. ஸோ நான் இங்கே வந்துட்டு அந்த ஏபிஐயை இங்கே கால் பண்ணணும். அதுதான் இந்த கான்டெக்ட். ஆத் கான்டெக்ட்னா வந்துட்டு லாகின் அண்ட் சைனப்புக்கான ஏபிஐ கால் பண்ணுற பேஜ். இங்கே ஏபிஐ கால் பண்ணுற ஃபைல். ஸோ இங்கே இருந்தால் எனக்கு ஏபிஐ கால் நடக்கும். நான் கான்ஸ் லாகின் நான் இங்கே கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதை தான் நான் இங்கே என்னோடய லாகின் பேஜில் கால் பண்ணியிருப்பேன். எங்கே அப்படின்னா இங்கே அவைட் யூஸ் பண்ணியிருந்தால. ஸோ இங்கே அவைட். இதில் வந்து நான் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நான் லாகின் பண்ணும்போது என்ன எனக்கு போகும், பேக்கெண்டுக்கு என்ன போகும் அப்படின்னா, லாகின் பண்ணும்போது இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு தானே போகும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு தான் எனக்கு லாகினோட ஏபிஐ கால் ஆகும். ஸோ கால் பண்ணும்போது இந்த லாகின் எங்கே போகும் அப்படின்னா, டைரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அந்த ஆத் கான்டெக்ட்டில் வரும்போது இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு உள்ளே வரும். ஸோ அது என்னோடய ஏபிஐ காலில் நான் ஒரு பாடியில் வச்சு நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய பாஸ் பண்ணும்போது அது இருக்கா, இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கான்னு செக் பண்ணி, இல்லை பாஸ்வேர்ட்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வரும். இமெயில் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இன்வேலிட் இமெயில்னு வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணுவேன், யூசர் நேம், இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். இந்த 3 தானே நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது, சைன்அப் பண்ணும்போது எனக்கு கேட்கும். ஸோ அதை தான் நான் ஏபிஐயில் பாஸ் பண்ணுவேன். அதை தான் நான் வந்துட்டு இங்கே நாங்கள் ஸ்டோர் பண்ணுற இடமோ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும்போதும் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதுதான் இந்த ரிஜிஸ்டர்ன்ற ஃபங்க்ஷன். அண்ட் எனக்கு சாட்பாட் இதில் வந்துட்டு நான் என்ன ஐடி, ஸோ அந்த மெசேஜோட ஐடி, நான் என்ன மெசேஜ் நான் அங்கே கொடுக்குறேனோ அதோட ஐடி, அண்ட் யார் சென்ட் பண்ணால் அந்த சென்டரோட யூசர் நேம், அண்ட் அதே மாதிரி அதோட கண்டென்ட், அந்த மெசேஜோட கண்டென்ட் நான் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் அது எந்த டைமில் நான் அந்த மெசேஜை கொடுத்தேன் அப்படின்னா அதோட டைம் ஸ்டாம்ப். இது வந்துட்டு சாட்பாட்டாக எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் அங்கே. நான் வந்துட்டு இதில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும்போது நான் காட்டுறேன் மெசேஜ்லேயே. ஸோ இங்கே சாட்பாட் அப்படின்னா இது எனக்கு சாட்பாட் தந்த மெசேஜ். இந்த ஹாய்ன்றது நான் அனுப்புனது தானே, அப்போ சாட்பாட்ன்றது ஃபால்ஸாக தானே இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு சென்டர் வந்துட்டு சாட்பாட், அதனால இஸ் பாட் வந்துட்டு ட்ரூன்னு இருக்குது. இதுதான் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ, இந்த இஸ் சாட்பாட்டோட பூலியன் வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி தான் நான் இங்கே சாட் கான்டெக்ட்லேயும் அதுதான் இருக்கும். ஓகேவா? இங்கே அதோட ஏபிஐ கால் தான் இருக்கும். இதுதான் ஏபிஐ எண்ட் பாயிண்ட். ஏபிஐ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஏபின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அங்கே பேக்கெண்டில் இந்த எண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை இங்கே கால் தான் பண்ணுவீங்க. அதை இங்கே கால் பண்ணாலே போதும், அது வந்துட்டு நீங்கள் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே காம்போனன்ட்ஸ், நீங்கள் இப்போது ரியாக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ரியாக்டோட மோஸ்ட் மேஜர் யூஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா இப்போ நான் இது ஒன்றுக்குமே தனித்தனியாக ஒரு காம்போனன்ட் இருக்கும், எல்லாமே காமனாக இருக்கும். நான் இதை வந்துட்டு இதிலேயே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? நான் இப்போ வேறு பேஜ் நான் போகிறேன். இப்போ நான் வேறு பேஜ் வந்துட்டேன். எனக்கு மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலரில் ஒரு nav பார் இருக்குல்ல, அந்த nav பார் தான் வந்துட்டு இங்கே ஒரு ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். நான் எந்த பேஜ் போனாலுமே அது வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுதா, அதுக்கு ப்ளூ கலரில் இருக்கிற மேலே இருக்கிற nav பாரும் சரி, கீழே இருக்கிற மெனுவுமே சரி, அது அந்த காம்போனண்ட் ரியாக்டே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அது கீழே இருக்கிற அந்த காம்போனண்ட் மட்டும்தான் நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை பொறுத்து மட்டும்தான் அது வந்துட்டு கீழே இருக்கிற பேஜ் மட்டும் தான் ரெண்டர் ஆகுமே தவிர மேலே இருக்கிற nav பார் ரெண்டர் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அது வந்து காமன் காம்போனன்ட். நம்ம அதை ஜஸ்ட் எந்த இடத்துல நான் காமனாக யூஸ் பண்ணமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். காமன் அண்ட் ஜென்ரிக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு ஜென்ரிக்காக வந்துட்டு பில்ட் பண்ணணும். இந்த காமன் காம்போனண்ட்டை யூசேஜ் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ரெண்டர் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு அதுக்காக தான் ஈஸியாக ரெண்டர் பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா? நான் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளேயே வரேன், நான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டேன், அது வந்து லோட் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது அப்படின்னா நான் மறுபடியும் அங்கே வரவே மாட்டேன். இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், இல்லை நான் அதை விட்டு என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு நான் வெளியில் வந்துடுவேன். ஸோ அதுக்காக தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் வந்துட்டு உங்களோட ஃபைல்
ஸ்ட்ரக்சர், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஃபைலோட லென்த்தை கம்மி பண்ணுறீங்க, உங்கள் ஃபைலோட கவுண்ட்டை கம்மி பண்ணுறீங்க. நான் நிறைய ஃபைல் எழுதிட்டே போகிறேன். இப்போ நான் ஒரு பேஜில் யூஸ் பண்ணுற நேவ்பாரை வந்துட்டு நான் என்னோட பேஜ் 10 பேஜுக்குமே நான் அதே நேவ்பாரை திரும்ப திரும்ப நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? நீங்கள் தனித்தனியாக பண்ணால் மட்டும்தான், சாரி சார், காமனாக ஜென்ரிக்காக பண்ணால் மட்டும்தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷனோட யூஸபிலிட்டி. நான் இதோட சோர்ஸ் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ரீட் பண்ணி ஒரு கோடையுமே நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லைவ் கிளாஸ்லேயே கிளியர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களோட மெயில் ஐடி மட்டும் அனுப்புங்க. நான் ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நான் ஒன்று பைத்தானில் எழுதியிருக்கேன். ஸோ அதையுமே நான் ரன் பண்ணி காட்டுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட மெயில் மட்டும் நீங்கள் இதில் சேட்டில் அனுப்புங்க. எத்தனை பேர் அனுப்புகிறீங்களோ அவங்க ஒருத்தருக்கும் ஒரு மெயில் ஆட்டோமேட்டிக்காக நான் ரன் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோ ட்ரிகர் ஆகும். தேங்க்யூ. இதை ஒரு எக்ஸல் ஃபைலில் போட்டு எப்படி ஒரு எக்ஸல் ஃபைல் ரீட் ஆகுது, ஸோ அதுலேருந்து எப்படி உங்களுக்கு ஏபிஐயில் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது, அதுலேருந்து எப்படி உங்களுக்கு ஆட்டோ இமெயில் ஜென்ரேட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நான் இங்கே நேம் இமெயில்னு 2 காலம் வச்சுருக்கேன். அதில் இமெயிலில் உங்களோட மெயில் அண்ட் இதில் வந்துட்டு தமிழ்லே நேம் வச்சுக்கிறேன். சாரி, உங்களோட நேம் நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இதுலேயுமே நான் கற்பகம் அண்ட் அஜித் குமார் Nish. Tamil Money. Second. திருவாசகமா? ஓகே, ஸோ இப்போ இருக்கிற எத்தனை பேர் இருக்கும்? 6. ஓகேவா? 6 பேருக்குமே வந்துட்டு ஒரு ஆட்டோ ட்ரிகர் இமெயில் ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் அதை ஜஸ்ட் இதான் என்னோடய ஸ்கிரிப்ட், பைத்தான் ஸ்கிரிப்டு. ஸோ இதுக்கு எந்த நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் இதில் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஒரு மெயில் அண்ட் இமெயில் கொடுத்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் இமெயில் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு பட்டன் கிளிக் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு யார் மெயிலேருந்து சென்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் மேலே இருக்கிற அந்த லைப்ரரி சொல்லிடுறேன், எஸ்எம்டிபி லைப்ரரி. ஸோ இது வந்துட்டு எஸ்எம்டிபினா என்ன? சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இந்த எஸ்எம்டிபினா சிம்பிள் மெயில். நம்ம எந்த ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த லைப்ரரி தான் ஜாவாலையும் சரி பைத்தான்லையும் சரி இந்த ஒரு லைப்ரரி தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க, எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு பாண்டாஸ். ஸோ நான் ஏன் பாண்டாஸ்னு நான் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ளாஸ்க் மாதிரியே பாண்டாஸும் ஒரு ஃப்ரேம் ஒர்க், பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் அங்கெல்லாம் இந்த யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கீழே இருக்குது இதுவுமே வந்துட்டு இது எல்லாமே மல்டிபார்ட் மைம் டெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து மெயிலில் இருக்கிற இமெயிலோட நேம் கெட் பண்ணுறதுக்கு, இமெயிலோட பாஸ்வேர்டு இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மைம் மல்டிபிள் பார்ட் இது எல்லாமே. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இங்கே கீழே வந்துட்டு இமெயிலோட க்ரெடென்ஷியல் கொடுத்துருக்கேன், சென்டர் மெயில் அண்ட் சென்டர் பாஸ்வேர்டு. ஸோ உங்களுக்கு இந்த கோடுமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சென்டர் மெயில் அண்ட் சென்டர் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டெலாம் எங்கே இருக்குன்னா உங்களோட மெயிலே கான்ஃபிகர் ஆகிருக்கும். நீங்கள் அதிலே எடுத்து உங்களோட அக்கௌண்ட் ப்ரைவேசி அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்துட்டு எஸ்எம்டிபி சர்வர், அதோட போர்ட் 587.
இது எல்லாமே கான்ஃபிகரேஷன், அதோட எஸ்எம்டிபி சர்வரோட கான்ஃபிகரேஷன். அண்ட் இதில் வந்துட்டு எந்த ஃபைல் நான் ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருந்தேன்ல அதோட பாத், அவ்வளோதான். இந்த இடத்துல அதோட அந்த எக்ஸல் ஃபைலோட பாத் அண்ட் இந்த டிஎஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம், அவ்வளோதான். இது வந்துட்டு பாண்டாஸோட பிடி. நான் அதை வந்து ரீட் பண்ணோம்ல, என்னோட எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக ரீட் ஃபைல்னு ஒரு பாண்டாஸில் இருக்கிற ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த மெயிலோட கண்டென்ட், அதோட சப்ஜெக்ட் அண்ட் பாடி டெம்ப்ளேட். மெயிலோட என்ன சப்ஜெக்டோ அது கொடுத்துருக்கேன் அண்ட் அதோட பாடி டெம்ப்ளேட் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும்ல, நான் என்னோட மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். அதுக்காக சென்ட் மெயில்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதோட எந்த மெயில், டூ மெயில் அண்ட் அவங்களோட நேம் வந்துட்டு நான் அதில் பாஸ் பண்ணணும். அண்ட் அந்த சென்ட் மெயில் தான் கால் ஆகும்போது உங்களுக்கு நான் அந்த சென்ட் மெயிலை கால் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல கால் ஆயிருக்கா? ஸோ அதோட அதில் வந்துட்டு அந்த நீங்கள் ரீட் பண்ணீங்களே ஒரு ஃபைல், ஸோ அதில் இருக்கிற மெயில் அண்ட் நேம் வந்துட்டு அந்த சென்ட் மெயில்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் ஆகும். அண்ட் கால் ஆகும்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு அதோட என்ன மெசேஜோ ஃப்ரம் எந்த சென்டர் மெயில் யார் அண்ட் யாருக்கு சென்ட் பண்ணணும், அதோட சப்ஜெக்ட் என்ன அண்ட் அதோட பாடி டெம்ப்ளேட் என்ன, இது எல்லாமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உங்களோட மெயிலோட டெக்ஸ்ட்டு, அந்த மைம் டெக்ஸ்ட் இங்கே தான் யூஸ் ஆகும். உங்களோட பாடியில் நீங்கள் என்ன மைம் டெக்ஸ்ட் அட்டாச் பண்ணுமோ அது வந்துட்டு இந்த மெசேஜ்ன்றது அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மெயின் டெக்ஸ்ட்டு. அண்ட் இங்கே வந்துட்டு அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே அந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் தான். லாகின், சென்டர் மெயில், சென்டர் பாஸ்வேர்டு நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தான் சென்டர் மெயில், டூ மெயில், அந்த மெசேஜ், இந்த 3 இருந்தால் தான் உங்களுக்கு மெயில் சென்ட் ஆகும். கடைசியில் அது வந்துட்டு மெயில் சென்ட் ஆனதுக்கப்புறம் குவிட் ஆயிரும். ஓகேவா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வர் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கடைசியாக குவிட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நான் அதை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு மெயில் மட்டும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இது சென்ட் ஆகும்போது ஒருவருக்கும் சென்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், இமெயில் சென்ட்டுன்னு. ஸோ உங்களுக்கு மெயில் சென்ட் கண்டிப்பாக உங்களுக்குலாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் கற்பகம், அஜித், தினேஷ், உங்களுக்குலாம். யா, ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு, வந்திருக்கா? ஓகே, யா, அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆட்டோ ட்ரிகர் ஸ்கிரிப்டெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தான் கோடு. எவ்வளோ லைன் இருக்குது? 80 லைன்ஸ் தான் கோடு. அந்த 80 லைனில் கண்டென்ட் தான் இவ்வளோ இருக்கும். ஓகேவா? கண்டென்ட் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு 50 லைன்ஸ் கூட இருக்காது. கண்டென்ட்டே இவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? என்னோட ஸ்டார்டிங் கரியர்லேயுமே அப்படி தான் இருந்துச்சு. நான் அதை பற்றின ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ தான். ஓகே, ஸோ இதுதான் ஆட்டோ ஸ்கிரிப்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், அண்ட் இப்போது உங்களுக்கு நான் ரியாக்ட் ஜேஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எனக்கு ரியாக்ட் ஜேஸ் லேர்ன் பண்ணிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரியாக்ட் ஜேஸை பில்ட் பண்ணதே ஃபேஸ்புக் தான். உங்களுக்கு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும் அண்ட் வாட்ஸ்அப், இது எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே ரியாக்ட் ஜேஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸு, யாஹூ, ட்ராப்பாக்ஸ், அட்லசைன், இந்த மாதிரி நிறைய, டெஸ்லா, மோஸ்ட்டாக இது எல்லாமே உங்களுக்கு பிபிசி, கிட்டப், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான். யூபர், ஏர்பிஎன்பி, பேபால், ட்விட்டர், இது எல்லாமே வந்துட்டு மேஜராக யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் ஜேஸ் தான். அண்ட் இந்த நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நம்ம பைத்தானும் யூஸ் பண்ணுவோம், ஜாவாவும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் எதிர் ஒன், நீங்கள் பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே வந்துட்டு அதுவாக நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ரெண்டுக்குமே ஸ்கோப் இருக்குது. பைத்தானுக்கும் ஸ்கோப் இருக்குது, ஜாவாவுக்கும் ஸ்கோப் இருக்குது. இது இப்போவும் சரி, எப்போவுமே சரி. பைத்தானுக்கும் இருக்கும், ஜாவாவுக்குமே இருக்கும். ஓகேவா? நான் ரெண்டுமே இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் என்றைக்குமே சொல்லலை. நான் பைத்தான் ஜாவா மட்டும் ஏன்னா பைத்தான் ஜாவா வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதால நான் சொல்கிறேன். வெப் டெவலப்மெண்ட்டில் பைத்தானும் யூஸ் பண்ணுவாங்க, ஜாவாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதையுமே நீங்கள் எதையுமே வந்துட்டு லாங்குவேஜ் சென்ட்ரிக்காக லேர்ன் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன் வந்துட்டு
என்ன அப்படின்னா நீங்கள் எதையுமே லாங்குவேஜ் சென்ட்ரிக்காக லேர்ன் பண்ணாமல் கான்செப்ட் சென்ட்ரிக்காக லேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லா கம்பெனிலையுமே நம்ம உள்ளே போகும்போது நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரியாக்ட் பைத்தான் வச்சு போவேன். பட் எனக்கு இன்கேஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை ப்ராஜெக்ட்டில் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் ஸ்விட்ச் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ரியாக்ட் அண்ட் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்டாக, நான் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு புது கிளைண்ட்டு புது ப்ராஜெக்ட் வராங்க, நீங்கள் அதில் வந்துட்டு ரியாக்ட் அண்ட் ஜாவா யூஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பைத்தான் தான் தெரியுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, எனக்கு பைத்தான் தான் தெரியும், எனக்கு ஜாவா தெரியாது, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஜாவா வேறு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க, நான் எப்படி போய் அங்கே சர்வைவ் ஆக போகிறேன், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் அது எல்லாமே கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுறது நீங்கள் கான்செப்ட் சென்ட்ரிக்காக, இங்கே இருக்கிற லூப் தான் அங்கேயுமே இருக்கும், இங்கே இருக்கிற இஃப் கண்டிஷன் தான் அங்கேயுமே இருக்கும், இங்கே இருக்கிற ஊப்ஸ் தான் அங்கேயுமே இருக்கும். ஓகேவா? பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, சின்டெக்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எப்படி இப்போ தமிழில் வந்துட்டு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா, இங்கிலீஷ்லையுமே அந்த வேர்டுக்கு அதான் மீனிங். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கே லாங்குவேஜ் உங்களை வேர்ட் நீங்கள் என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அங்கே என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கேயுமே பைத்தானுக்கும் ஜாவாவுக்கும் இருக்கிற பைத்தானுக்கும் ஜாவாவுக்கும் இல்லை, எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இதுதான். கான்செப்ட் சென்ட்ரிக்காக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் கூட நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், நீங்கள் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே கான்செப்ட் சென்ட்ரிக்காக லேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பைத்தானையுமே வந்துட்டு நிறைய மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற கரண்ட்டாக பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜாவாவும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் பைத்தான் தான் சூஸ் பண்ணுவோம், ஜாவா தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் பைத்தான் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போட்டாலே போதும், நீங்கள் உங்களுக்கு பைத்தானா ஜாவான்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு பைத்தானு கூட நீங்கள் ரெண்டுமே எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜாவா சூஸ். இல்லை உங்களுக்கு வந்துட்டு இப்போது நிறைய இடத்துல இப்போ உங்களுக்கு காலேஜ்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமன்லேயே வந்துட்டு பைத்தான் தான் இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு பைத்தான் இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பைத்தான் சூஸ் பண்ணாலும் பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட சாய்ஸ் தான், நான் யாரையுமே கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சேலரி என்ன அப்படின்னா, இந்தியாவில் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 4.2 lakhs. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஃப்ரெஷராக வச்சு தான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுவுமே கூகுள்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ இருக்கிற நான் ஸ்டாட்ஸ் தான் எடுத்திருக்கேன், நான் இதுவுமே வந்துட்டு இது எல்லாமே நான் க்ரியேட் பண்ணது கிடையாது, கூகுள்லேயே இருக்குது. நீங்கள் கிளாஸ்டோர், ஆம்பிஷன் பாக்ஸ், இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். ஒரு ஆவரேஜாக நீங்கள் 4. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகும்போதும் கண்டிப்பாக இதுக்கு ஸ்கோப் இருக்கும். நீங்கள் இதெல்லாமே நீங்கள் ஃப்ரெஷராக போகும்போது தான், நானும் ஃப்ரெஷராக போகும்போது எனக்கு இதை விட கம்மியாக தான் சேலரி கிடச்சிது. இப்போ இருக்கிறது வந்துட்டு இப்போ நிறைய வந்து ஃப்ரெஷருக்குலாம் வந்துட்டு எடுத்தோடனே 10 LPA மினிமம் 5 கொடுத்துட்ருக்காங்க நிறைய கம்பெனிஸில். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது கரண்ட்டாக நிறைய இடத்துல நிறைய வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேக்கேஜ் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பேக்கேஜ், நல்ல இதாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய டெவலப்பர்ஸுமே வந்துட்டு பைத்தான் அண்ட் ஜாவா யூஸ் பண்ணிருக்காங்க. இது நீங்கள் இந்த ஸ்டாட் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, எது பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. 45, 37, இதில் பார்த்தீங்கன்னா 39 தான் இருக்குது, இதில் 40, 44, 35, இது ஒருவருக்கும் கம்மியாகவும் ஏறும், பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேவா? ரெண்டுக்குமே பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஜாவாக்குமே சரி, பைத்தானுக்கும் சரி பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய டெவலப்பர்ஸ் வந்துட்டு பைத்தான் ஜாவா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கணும், நிறைய வந்துட்டு டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது டெவலப்பர்ஸ் ஓவர் த இயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னு கொடுத்துருக்கேன், அதோட ஸ்டாட் தான் இது. அண்ட் அதில் வந்துட்டு என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதும் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது, ஜஸ்ட் நம்ம எல்லா கம்பெனிக்குள்ளே போகும்போதும் ஃப்ரெஷராக அசோசியேட் அந்த மாதிரி தான், GET கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லை ஒரு சப்போர்ட் இன்ஜினியர், இந்த மாதிரி ஒரு லீஸ்ட் ரோலுக்கு தான் போவோம். எல்லாருமே ஃப்ரெஷராக அந்த ரோல் தான், நானும் அந்த ரோலில் தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்ச் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் வரும்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அது நம்ம எந்த கம்பெனியோ அந்த பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? 1 இயருக்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்ல, அப்போ வந்துட்டு என்னென்ன ஜாப் ரோல் நீங்கள் போவீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்,
வெப் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் வந்துட்டு உங்கள் கம்பெனி வந்துட்டு டிஃபர் ஆகும், ஒரு ப்ராஜெக்ட் வச்சு டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ரோல்ஸ்க்கு வந்துட்டு போக முடியும். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன, நான் இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் ஃப்ரேம் யூஸபிள் பிளாட்ஃபார்ம் யூஸ்ட் பை டெவலப்பர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டும்போது எனக்கு வந்துட்டு எனக்கு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? செங்கல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும். செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி, இந்த மாதிரி எனக்கு ஒரு 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 பர்டிகுலர் வந்துட்டு எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படும்ல. இதில் எனக்கு இது எல்லாமே வந்துட்டு நான் வீடு கட்டுறேன். இப்போ நான் சிமெண்ட்டு, செங்கல், இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தால் நான் வீடு கட்டுவேன். இது எல்லாமே நான் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டேன். ஸோ இப்போது இல்லை, நான் தான் வீடு கட்டுறேன், இது எல்லாமே நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன். செங்கல் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன், சிமெண்ட் நான் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி என்னோடய வீட்டை நான் தான் கட்டுவேன். அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டோம், ரைட்டா? செங்கல் இப்போலாம் வந்துட்டு வீடே கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு இது வந்துட்டு இப்போ பார்ட்ஸ் வந்துட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு வீடை கட்டிடுறாங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, ஒரே நாளில் வீடெல்லாம் கட்டிடுறாங்க. ஸோ நான் இப்படி பண்ண மாட்டேன்ல, நான் சிமெண்ட் நானே பண்ண மாட்டேன், செங்கல் நானே மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் அப்ளிகேஷன்லையுமே இப்போ வந்துட்டு எதையுமே வந்துட்டு நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எதையுமே நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி எனக்கு ஒருத்தர் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ செங்கல் மாதிரி, சிமெண்ட் மாதிரி, செங்கல் ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி சிமெண்ட் ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங், அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிப்பேன். அதை எடுத்து நான் இங்கே ரீயூஸ் பண்ணிப்பேன். இவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் ஒரு இடத்துல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும், நம்ம அந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனாலிட்டியை எடுத்து நம்மளோட அப்ளிகேஷனில் அதை இன்ஜெக்ட் பண்ணிப்போம். இதுதான் ஃப்ரேம் ஒர்க். ரொம்ப சிம்பிள். புரியுதா? அதே மாதிரி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ரியாக்ட் அண்ட் ஃப்ளாஸ்க்குமே அந்த மாதிரி தான். ரியாக்ட் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அதுக்கூட ஃபண்டமெண்டல். நம்ம அதுக்கு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் மட்டும்தான் ரியாக்டை கோட் பண்ண முடியும். ஏன்னா இதில் நமக்கு நிறைய, நீங்கள் டேரெக்டாக ரியாக்ட் போனீங்க அப்படின்னா எல்லாம் புதுசாக இருக்கும். ஓகேவா? அதிலே வந்துட்டு ரியாக்ட் ஃபைல்லேயே HTML கொடுத்துருப்பாங்க, ரியாக்ட் ஃபைல்லையே நீங்கள் CSS பண்ண முடியும், ரியாக்ட் ஃபைல்லையே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியும். அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக போனால் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் HTML-லேருந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு அந்த பார்த்தே வந்துட்டு அந்த ஒரு ரோட் மேப் இருக்கும்ல, அந்த ரோட் மேப்பே வந்துட்டு அங்கே தான் HTML தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் தான் ரியாக்டில் தான் உங்களுக்கு எண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி தான் போக முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். உங்களுக்கு ஃப்ளாஸ்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பைத்தானோட ஃபண்டமெண்டல் தெரியணும். ரியாக்ட் கோட் பண்ணணும்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல் தெரியணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபைனல் எனக்கு வந்துட்டு ஏன் நான் டெக் மார்க்ஸ் சூஸ் பண்ணணும், நீங்கள் எதுக்காக எங்களை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நான் ஏன் அப்படின்னா இதில் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், நீங்கள் இந்த ட்ரைனிங் எண்டில் 3 months வந்துட்டு இந்த ட்ரைனிங் முடிஞ்சது வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு போகணும், நீங்கள் ஒரு இடத்துல பிளேஸ் ஆகணும், உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்குதோ, ஓகேவா, அன்டில் நீங்கள் எப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு ஜாப் நீங்கள் வாங்குறீங்களோ, ஒரு ஜாப் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் ஜாப் கிடச்சதுக்கப்புறமும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டீங்க, இல்லை எனக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணணும், எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல நான் ஒரு ஒரு 2 years ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு அடுத்து வேறு இடத்துல ஸ்விட்ச் பண்ணதுனால அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எப்படி நீங்கள் அதுக்கு வந்துட்டு அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இன்டர்வியூ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணணும், அது எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு கடைசியாக HR ரவுண்டு வரைக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி இருக்கும், அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும், அதோட எப்படி நீங்கள் அதுக்கு ஒரு ரவுண்டு எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் சர்டிஃபிகேஷன், கண்டிப்பாக இதில் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கும். ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்னா இப்போ நான் ஒன்று காமிச்சல சேட் பாட்டோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி இமெயில் ட்ரிகர், இது வந்துட்டு நீங்கள் இமெயில் ட்ரிகர்ன்றது பேக் அண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் தான், நான் ஸ்கிரிப்ட் தான் ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனாகவே பில்ட் பண்ணலாம். இமெயில்
பில் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனாகவும் பில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இது எல்லாமே சிம்பிள் சின்ன சின்ன அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஒரு ட்ரைனிங்லேருந்து என்ன உங்களோட நாலேஜ் எப்படி நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதுதான் உங்களுக்கு உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் நான் தான். இதில் இப்போ இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்றது இல்லை, இன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான், நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ இருக்கிற அந்த வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்துட்டு நான் தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டருக்கும் நல்ல நாலேஜ், எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கரியர் க்ரோத் கொடுக்குற அளவுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் ஃப்ரம் டாப் கம்பெனிஸ் தான். அண்ட் லைவ் கிளாஸஸ் தான். உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லாமே லைவ் கிளாஸாக தான் இருக்கும். நான் இப்போ எப்படி சொல்லிட்டு இருக்கேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த 90 days கிளாஸும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? 3 months ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா இப்போ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் எப்படி இருக்கும். 1 hour கிளாஸ் இருக்கும், 30 minutes வந்து டவுட் கிளியர் செஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இவ்வளோ ஸ்டாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இவ்வளோ பர்க்ஸ் இருக்குது, இவ்வளோலாம் நீங்கள் பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். இதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் தெரியாமல் கூட இருந்துக்கலாம். ஸோ இதோட ஃபீஸ் எவ்வளோனா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். நீங்கள் இந்த ஃபீஸை வச்சு இந்த சிலபஸ் வச்சு நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் இதை வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரியே நான் சொல்கிறேன். எதுக்காக நான் இவ்வளோ அஃபோர்டபுள் ஃபீஸில் வச்சுருக்கேன், எதுக்காக இவ்வளோ ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டைமிங். நான் ஃபீஸையும் நான் சொல்கிறேன். ஃப்ளெக்சிபிலிட்டி டைமிங் உங்களுக்கு இது எல்லாமே டைமிங் வந்துட்டு ஆஃப்டர் 6 o'clock. உங்களுக்கு நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ ஆஃப்டர் 6 o'clock தான் உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட டைம் கன்வீனியன்ட் ஆஃப்டர் 6 o'clockனா 7 to 8:30 இல்லை 7:30 to 9 அந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். ஆஃப்டர் 6 o'clock தான் இருக்கும். உங்களோட டைம் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? 24/7 சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன எப்போ டவுட் இருந்தாலுமே எனக்கு ஜஸ்ட் ஒரு டிஎம் பண்ணால் போதும். நான் கண்டிப்பாக ஆன்லைனில் நான் ஜஸ்ட் எப்போ பார்க்குறேனோ, நீங்கள் மோஸ்ட்டாக நான் சடனாக கூட பார்த்துருவேன். ஸோ நான் எப்போ ஃப்ரீ ஆகினா ஆல்ரெடி நான் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இதையுமே நான் பேரலாக பண்ணிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக நான் எப்போ மெசேஜ் பார்க்குறேனோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வித்தின் a டேக்குள்ளே பண்ணிடுவேன் கண்டிப்பாக. நான் எப்போவுமே இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் கண்டிப்பாக இதையே ஒரு ஃபுல் டைமாக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் இப்போது கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் நான் எனக்கு ஐ எம் வெரி சாரி. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுதான் என்னோடய ஃபுல் டைம் ஜாப். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு தான் நான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அப்போது உங்களுக்கு எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் இன் ஃப்யூச்சர் வித்தின் ஒரு 1 month or 2 months. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெட்டர் ஆஃப் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்கான லெட்டரும் இப்போ உங்களுக்கு நிறைய காலேஜ்லேயுமே கேட்பாங்க உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போட லெட்டர் வேணும் அப்படின்னு. அதுக்குமே நாங்கள் இன்டர்ன்ஷிப் லெட்டரும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா இதை நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு ரெக்கார்டிங் அவைலபிள் ஃபார் லைவ் கிளாஸஸ். இங்கே ஒரு கிளாஸுக்குமே ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலுமே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருவோம். அந்த லிங்க்கில் தான் வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்கோட எல்லாமே இருக்கும். ஒரு பேட்ச்க்கும் ஒரு ரெக்கார்டிங் செஷன் இருக்கும். அந்த பேட்ச்சில் உங்களுக்கு அந்த ட்ரைவோட லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அது எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். எப்போ போனாலுமே அந்த வீடியோ இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு போயிட்டீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் முன்னாடி ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போது அதோட டவுட் இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதோட ரெக்கார்டிங் வந்துட்டு லைஃப் டைம் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு டவுட் இருக்கும்ல உங்களுக்கு, இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும், நான் இது வந்துட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குமா, எப்படி இருக்குன்னா இப்போ என்னோட கோல் என்ன அப்படின்னா என்னோட பேட்ச் இப்போ வரைக்குமே டெக்மார்க்ஸ்க்கு நான் வெப்சைட் பண்ணல. நான் இப்போ என்னால் பண்ண முடியும், ஆனால் நான் பண்ணல. ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த என்னோட கோல் என்ன அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வச்சே நான் என்னோடய வெப்சைட் பண்ணணும். அதான் என்னோடய கோல். அப்போ தானே நான் எப்படி டீச் பண்ணியிருக்கேன், நான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேட்சாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்குமே நான் வந்துட்டு இதோட ட்ரைனிங்கோட எண்டில் நான் இதுக்கு எல்லாமே ஸ்க்ரீன் இருக்குது. நான் எப்படி ஸ்க்ரீன் பண்ணணும் எல்லா ஐடியாவுமே என்கிட்ட இருக்குது. பட் நான் இப்போ நினச்சா கூட நான் அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு நிறைய ஒரு டீமே இருக்குது. நான் அந்த டீமை வச்சு வித்தின் வீக்குள்ளே நான் என்னோடய வெப்சைட் பண்ணி நான் ஹோஸ்ட் பண்ணிடலாம். என்னோடய லைவ் நான் கொண்டு வந்துடலாம். பட் நான் அதை பண்ணல. ஏன் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் வெப்சைட் பண்ணணும். அதில் வந்துட்டு அதோட வெப்சைட் நீங்கள் என்ன பேஜ் பண்ணுறீங்களோ அது கீழே உங்களோட நேம் இருக்கும். ஓகேவா? நான் உங்களோட நேம் கொடுத்துருவேன். நீங்கள் எந்த பேட்ச் நம்பர்னு உங்களுக்கு பேட்ச் ஐடி இருக்கும். நீங்கள் அந்த ஐடி அந்த வெப்சைட்டோட கீழே வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணிடுவேன். நீங்கள் அதை உங்களோட ரெஸ்யூமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே நம்மளோட வெப்சைட் தான் அது. நான் என்னோடய வெப்சைட் நான் சொல்ல, நம்மளோட வெப்சைட். நம்மளோட வெப்சைட்குள்ளே நீங்கள் எப்போ போனீங்களாலுமே அதில் உங்களோட நேம்,
உங்களோட பேட்ச் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை யார்கிட்ட வேணாலும் காட்டிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்களா, அவங்கள்ட்ட இது மாதிரி இங்கே பாருங்கள் இது நான் பண்ணது தான், இது என்னோட நேம் அண்ட் பேட்ச் நம்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் காட்டிக்கலாம். வேறு நீங்கள் உங்களுக்கு எப்படி அதை ப்ரொமோட் பண்ணணுமோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரைனிங். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா இருக்குது, நான் அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டே பண்ணலாம். அதுக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும், அது எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் இந்த கொஷின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி நான் வந்துட்டு லிங்க்டின்ல ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, லிங்க்டின்ல ஜாப் எப்படி தேடுறது, அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் லேர்னிங் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெச்ஆர்ட்டேருந்து கால் வரணும்ல. நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூமை ஹெச்ஆர் பார்க்கணும். ஹெச்ஆர் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணணும். அதுக்கு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறதும் நான் சொல்கிறேன். எப்படி உங்களோட ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய டூல் வந்துருச்சு. ஸோ அந்த டூல்லாம் எப்படி வந்துட்டு அந்த கீவேர்டை வந்துட்டு எடுத்துக்குது, அது எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் வந்துட்டு இதில் உங்களுக்கு இன்டர்வியூவில் எப்படி என்ன கேட்குறாங்க, மார்க் இன்டர்வியூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு இப்போது நிறைய பேர் வந்து நான் ஐடி கூட இருக்கலாம். நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் ஐடி தான் நீங்கள் படித்ததே ஐடியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பற்றி எந்த நாலேஜுமே இல்லைனாலும் இருக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட என்கிட்ட நான் பெருசாக 50,000 1 lakh 25,000 இவ்வளோ அமௌண்ட்டு கட்டி நான் கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, நான் அவ்வளோக்கெலாம் நான் எங்கள் வீட்லேயும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நான் ஒரு கான்டெஸ்ட் உங்களுக்கு ஒரு லான்ச் பண்ணுவோம். ஸோ அது இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட்டில் கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 1000 வந்துட்டு நீங்கள் வின் பண்ணலாம். நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் இந்த ட்ரைனிங் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது 25% ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு இந்த கேஷ் ப்ரைஸ்லேயே நீங்கள் வின் பண்ணிக்கலாம். நான் அதோட டேர்ம்ஸ் எல்லாம் இது எப்படி உங்களுக்கு இந்த கேஷ் ப்ரைஸ்லாம் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு நான் அது வந்துட்டு ட்ரைனிங் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நீங்கள் பெருசாலாம் எதுவுமே உங்களோட நீங்கள் எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அதை என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா அதில் யாருக்கு இதில் 3 கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்துட்டு யாருக்கு ஹையஸ்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வருதோ, லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர்ஸ் வருதோ அவங்க இதெல்லாமே டோட்டல் பண்ணி யார் ஹையஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதில் வந்துட்டு இப்போது நீங்கள் பண்ண அப்ளிகேஷன் நல்லா இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஆனால் லைக் வந்துட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் பண்ண அப்ளிகேஷன் வந்துட்டு மற்ற எல்லாரை விடவும் பெட்டராக இருக்கலாம், ஆனால் லைக்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. லைக் கமெண்ட் ஷேர் வந்துட்டு இது டோட்டல் வந்து கம்மியாக இருக்குன்னா அதுக்குமே வந்துட்டு என்ன அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு என்ன அமௌண்ட் வந்துட்டோ அதுவே அவங்களுக்கும் வரும். பெஸ்ட் டிசைனர், பெஸ்ட் டெவலப்பர்னால் அவங்களுக்கும் வரும், பெஸ்ட் டிசைனும் வரும். ஸோ அவங்களுக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துச்சோ அதே காஸ்ட்டு தான் அங்கேயும், அதே ப்ரைஸ் அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ், செகண்ட் ஹையஸ்ட் டோட்டல் ஆஃப் த லைக்ஸ் கமெண்ட் ஷேர்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி நாங்கள் 6 months ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஹேக்கத்தான் ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஸ்மார்ட் ஹேக்கத்தானில் நீங்கள் 10,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 4,000லேருந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து டபுள் ஆஃப் த அமௌண்ட்டை விட அதிகமாக 1.5x வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சாரி 2.5x வந்துட்டு உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட் இருக்கும். 10,000 வரைக்கும் இருக்கும். ஸ்மார்ட் ஹேக்கத்தான் நீங்கள் அந்த ஒரு 3 days வந்துட்டு ஒரு ஹேக்கத்தான் ஈவெண்ட் நடக்கும். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் 10,000 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன். நான் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் முன்னாடி நான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி ஒரு 2 minutes 3 minutes நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ஓகேவா? நான் இந்த ட்ரைனிங் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏன் இந்த ட்ரைனிங் அண்ட் இந்த மாதிரி ஒரு லேர்னிங்னா ஏன் அஃபோர்டபுள் ஃபீலை இவ்வளோ ஸ்டாக்ஸ்
இது வந்துட்டு ஏன் டொமைன் பேஸ்டில் ஒரு தனியாக கூட நான் ஒரு ரியாக்டோ இல்லை வந்துட்டு பைத்தான் இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஒரு லாங்குவேஜை மட்டுமே சூஸ் பண்ணி ஜாவா பைத்தான் இந்த மாதிரி தனித்தனி லாங்குவேஜை மட்டுமே சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு போயிடலாம்ல. நான் எதுக்காக டொமைன் பேஸ்டாக வந்துட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இனிஷியலாக நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சு நான் ஹானஸ்டாக சொல்லணுன்னா நான் வந்துட்டு காலேஜ் முடித்தது ஐடி தான். ஓகேவா, நான் படித்தது ஐடி தான். பட் என்ன அப்படின்னா காலேஜ் நான் ஸ்கூல் பண்ணது பயாலஜி. ஸோ எனக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சுத்தமாக ஏணி வச்சா கூட எட்டாது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எதுவுமே தெரியாது, டோட்டல் ஜீரோ. எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் ஐடிக்குள்ளே போனேன். ஜஸ்ட் எனக்கு சொன்னதுலன்னா சரி மேக்ஸ் மாதிரி தான்ப்பா இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நான் அதை வச்சு நம்பி உள்ளே போனேன். பட் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அப்போ இருந்தது சி ப்ரோக்ராமிங் தான். அதுலேயே நான் அரியர், ஃபஸ்ட்டு செம் சி ப்ரோக்ராமிங்லேயே நான் அரியர். ஸோ அந்த அரியரை வச்சு தான் நான் அரியர் எழுதி தான் நான் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சி ப்ரோக்ராமிங் அதில் அரியர் விழுந்ததுக்கப்புறமே எனக்கு ப்ரோக்ராமிங் மேலேயே சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இருக்குது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலைனாலும் தப்புன்னு சொல்கிறாங்க, ஒரு கோலன் வைக்கணுங்கிறாங்க, ப்ராக்கெட் இல்லைன்னா எரர் வருது, எதுவுமே இப்படி இருந்தால் நம்ம எப்படி படிக்க முடியும், லேர்ன் பண்ண புரிஞ்சுக்கிட்டா தான் புரியவும் மாட்டேன்ருச்சு அப்போது. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோடய சுச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆஃப் காலேஜ் வரைக்குமே எல்லா ப்ரோக்ராமிங் பேப்பரும் அரியர். கடைசி எண்ட் செமஸ்டர் லாஸ்ட் செமஸ்டர் 8th செமஸ்டர் வரைக்குமே எல்லா ப்ரோக்ராமிங் பேப்பர், தியரிலாம் கூட ஏதோ மக்கப் பண்ணி பாஸ் பண்ணிடுவேன். பட் எனக்கு ப்ரோக்ராமிங் பேப்பர்னு வந்துச்சுன்னா எல்லா ப்ரோக்ராமிங் பேப்பருமே அரியர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு என்னடா பண்ணுறது, எதுவுமே படிச்சிட்டோம், அரியர்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த கரெக்டான காலேஜ் முடிக்கும்போது லாக்டவுன் கொரோனா அந்த டைம் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த லாக்டவுன் கொரோனா டைமில் தான் நான் அப்போ எழுதி தான் நான் பாஸே பண்ணேன். ஓகேவா, அதில் தான் பாஸ் பண்ணேன். ஸோ அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் டிகிரி கிடச்சிருச்சு. பட் வேலை கிடைக்கல, ஏன்னா எதுவுமே தெரியாது. எனக்கு டிகிரி தான் கையில் இருக்குது. பட் ப்ரோக்ராமிங் பற்றி எனக்கு அப்போது இருந்தது என்னென்னா, எனக்கு ஒரு அடிஷன் கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணணுன்னா கூட எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் தெரியாது. ஸோ அப்படி இருந்த சுச்சுவேஷனில் நான் சரி நம்ம வெளில வந்துட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணு, அதை வச்சு நம்ம கோர்ஸ் பண்ணதை வச்சு நம்ம வேலைக்கு ஜாப் வாங்கிடலாம். நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அந்த காலேஜ் முடிச்சுட்டு நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டே கிளியர் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் லைட்டாக நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு எதுவுமே எல்லாமே ரிஜெக்டட் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே. அந்த நிறைய டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் ஆகணும்னா சொல்லுவாங்களே, அதில் எனக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் கூட பாஸ் ஆகாது. இத்தனைக்கும் நான் அந்த இதெல்லாம் வந்துட்டு ப்ரோக்ராமிங்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் வச்சு அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கோம். அப்போவுமே எனக்கு செகண்ட் ரவுண்ட் அப்போ கிளியர் பண்ணிடுவேன். அப்போ ஏன்னா உங்களுக்கு நம்ம இது யாரும் இருக்க மாட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம கோட் பண்ணுறது தான். ஆப்டிடியூட் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவேன். பட் நான் உங்களுக்கு எந்தெந்த சோர்ஸஸ் நான் சொல்கிறேன். ஓகேவா, நான் என்னென்ன படித்தேன்னா அதோட சோர்ஸஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கும், நான் அதெல்லாம் சொல்கிறேன். பட் எனக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. நான் ஃப்யூச்சரில் நான் ஒரு ட்ரெயினர் வந்துட்டு நான் இதுக்காகவே வேணால் உங்களோடது தான், நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்கிறீங்களோ நான் ட்ரெயினருமே அது போகிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு அஃபோர்டபுள் ஃபீ வச்சோ இல்லை வந்துட்டு ஃப்ரீயாகவோ கூட நான் ட்ரெயினர் வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஏன்னா டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகே.